அனைவருக்கும் வணக்கம். சென்சஸ் 2027 என்பது நமது நாட்டின் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான பணியாகும். பொதுமக்கள் அனைவரும் தங்களை பற்றிய முழுமையான உண்மையான தகவல்களை அளிப்பதன் மூலம் நமது நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை சிறப்பாக வகுக்க முடியும். எனவே சென்சஸ் 2027 சுய கணக்கெடுப்பில் பங்கெடுத்து உங்களுடைய உண்மையான முழுமையான தகவல்களை அளித்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்சஸ் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான செல்ஃப் என்யூமரேஷன் ஜூலை 17, 2026 முதல் ஜூலை 31, 2026 வரை நடைபெறுகிறது. பொதுமக்கள் sc.census.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களது விவரங்களை சுயமாக பதிவு செய்யலாம். சென்சஸ் 2027 வெப்சைட் மூலியம் ஃபோன்லேயே பண்ணிடலாம். ஆமா, இருக்கிற வேலையில இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம். மதிய சொந்தக்காரங்க வேற வராங்க. ஃபோன் பண்ணி எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சமையல் பிளான் பண்ணணும். சொந்தக்காரங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் உன்னால பிளானை கரெக்டா போட முடியும். அப்படிதானே? ஆமா. அதே மாதிரி நாடு ஃபுல்லா எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலைமை இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம கவர்மெண்ட் மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளையும் திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அவங்க போனு வெப்சைட்டுங்கிறாங்க. போனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அதான் 24 மணி நேரமும் போனோட ஒருத்தன் வீட்டுல சுத்திட்டு இருக்கானு. இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, நீங்களே பண்ணிடலாமே. கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம லொக்கேஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் கேட்குற 33 சிம்பிள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டா போதும். அவ்வளோதானா? எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் எனுமரேஷன் ஐடி ஒன்று வரும். அது ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30 சென்சஸ் எடுக்க நம்ம வீடு தேடி வரவங்க கிட்ட அந்த ஐடியா சொன்னால் போதும், அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்லு. குடும்ப தலைவர் யாரு? யாரு? நீங்க தான். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன ஃப்ளோரிங் போட்டிருக்கோம், வால்ஸில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்படி வீடு ஹவுஸ் ஹோல்ட் அம்யூனிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரு. யாரு 4 பேரு? நீங்க, நானு, நம்ம பையன், நம்ம வீட்டு நாய் டைகர். பாத்ரூம்ல பெருசாலி இருக்கும், அதையும் சேர்த்துக்க. 100% உண்மையான தகவல் தான் நம்ம கொடுக்கணும். அப்போதான் சென்சஸ் ப்ராசஸ் சரியான முறையில் நடக்கும். இந்த தகவல்களை நம்ம நாட்டோட எதிர்காலத்திற்கும் திட்டமிடலுக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படும். ஸோ பி சீரியஸ். நீங்கள் பேசிட்டு அந்த கேப்பில் நான் பண்ணியே முடிச்சிட்டேன். அப்போ சென்சஸ் 2027 வெப்சைட்ல நம்ம கடமையை முடிச்சிட்டோம். நீங்களும் சென்சஸ் 2027 செல்ஃப் எனுமரேஷன்ல உங்க பங்களிப்பை அளியுங்கள். உங்களோட சரியான தகவலை வழங்கி நாட்டின் வளர்ச்சி திட்டத்துல உங்களோட பங்கு ஆற்றுங்க. உங்களால் அளிக்கப்படும் சென்சஸ் தகவல்கள் அரசால் பாதுகாக்கப்படும். உங்கள் தகவல்கள் ரகசியமானவை.